सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ह्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. கிரமமாக நாம ஸ்ரீகண்ட பாஷ்யத்தை அனுசரித்து பிரம்மசூத்திரத்துல முதல் அதிகரணமான பிரம்ம ஜிஜ்ஞாசா அதிகரணம், அதுக்கு அடுத்தது இரண்டாவது அதிகரணம் ஜன்மாத்திய அதிகரணம், இது ரெண்டையும் பார்த்தோம். இன்னைக்கு சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிற இந்த மூணாவது அதிகரணத்திலே ஸ்ரீகண்ட பாஷ்யம் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவா இது எல்லாருமே சொல்ற விஷயம்தான். ஒரு வஸ்துக்கு லட்சணம் பிரமாணம் ரெண்டும் சொல்லணும். லட்சண பிரமாணாபியாம்ஹி வஸ்து சித்திகி அப்படின்னு ஒரு நியம். ஒரு வஸ்துவை நாம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதனுடைய லட்சணமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணமும் வேணும். இதையும் நம்ம உபயோகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. அப்பதான் அந்த வஸ்துவை சரியா புரிஞ்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். லட்சணம் தெரிஞ்சிருக்கு, ஆனா பிரமாணத்தை அவன் உபயோகப்படுத்தலைன்னு சொன்னா வஸ்துவை கண்டுபிடிக்க முடியாது. ஓவுடைய லட்சணம் சாஸ்திராதிமத்துவம், அது யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கான், அது தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ஆனால் நேர மாடு போயிட்டு இருக்கிறச்ச இவன் கண்ணை திறந்து பார்க்கலன்னு சொன்னா அது மாடு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமோ? முடியவே முடியாது இல்லையா? அதே சமயத்துல அவனுக்கு மாட்டுடைய லட்சணம் தெரியாத இருந்தான்னா கண்ணை திறந்து வச்சுட்டு இருந்தாலும் மாடு போறதுங்கிறது தெரியாது. மாடுன்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அதோட லட்சணம் தெரியலன்னா. ஆகையாலே ஒரு வஸ்துவை இவன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்ப லட்சணம் பிரமாணம் ரெண்டு தெரிஞ்சிருக்கணும், அதை உபயோகப்படுத்தணும். இப்ப போன சூத்திரத்துல பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லியாச்சு, ஜன்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்னு. இப்பேற்பட்ட லட்சணம் கொண்ட அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் வேணும். ஆக அந்த பிரமாணத்தை சொல்றதுக்காக சாஸ்திர யோனித்வா அப்படிங்கிற இந்த அதிகரணம் வருது. இந்த விஷயத்துல யாருக்குமே விபரீதபத்தி இருக்க முடியாது. 4 விதமான பாஷ்யத்திலையும் சாஸ்திர யோனித்வார் அப்படிங்கிற இந்த அதிகரணத்திலே பிரம்ம பிரமாணம் சொல்லப்படுறது அப்படிங்கிறதுல வித்தியாசம் இல்லை. ஆனா ஒரு சில வித்தியாசங்கள் நம்ம இதுலயும் பார்க்க முடியும். இந்த சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிற இந்த பதத்துக்கு எப்படி அர்த்தம் பண்றது, அதனுடைய விக்கிரகம் என்ன அப்படிங்கிறதுல ஒரு விசேஷம் தெரிகிறது. அதே சமயத்துல சாங்கர பாஷ்யத்துல இந்த அதிகரணத்துல 2 வர்ணகங்கள் பண்ணப்பட்டிருக்கு. வர்ணகம்னா 2 விதமான அதிகரணம். சூத்திரம் அதே சூத்திரம் தான், ஒரே சூத்திரத்தை கொண்டு 2 விதமான அர்த்த வர்ணனம் இருக்கு. 2 விஷயத்தை அப்படி விசாரம் பண்ணினா அது வர்ணகம்னு சொல்லுவா. ஒண்ணு, முதல் வர்ணகத்துல சாஸ்திரஸ்த யோனிஹி சாஸ்திர யோனிஹி அப்படின்னு அர்த்தம் சொல்லி, சாஸ்திரம்ங்கிறதுக்கு வேதம்னு அர்த்தம் பண்ணி, வேதத்துக்கு காரணமாக அந்த பரமேஸ்வரன் இருக்கார். ஆக அவரிடத்திலிருந்து தான் வேதமே வந்திருக்கு. வேதத்துக்கு காரணமாக இருக்கிறதுனாலே அவருடைய சர்வஜ்யத்துவம் திருடமாக அறியப்படுகிறது. இது முதல் வர்ணகத்தை சொல்லக்கூடிய சித்தாந்தம். ஏன்னா அவர் சர்வஜனா இருந்தா தான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை, விசித்திரமான பிரபஞ்சத்தை நிர்மாணம் பண்ண முடியும். விசித்திரமான பிரபஞ்சத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னதுனாலேயே அவர் சர்வஜராக இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆபாதத்தக தெரிந்தாலும் அதை திருடப்படுத்துறதுக்காக முதல் வர்ணகம். சாஸ்திரத்துக்கே அவர் கர்த்தாவாக இருக்கார், வேதமே எப்பேற்பட்ட நமக்கு தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை சொல்லக்கூடிய இருக்கு. லௌகிக பிரமாணத்தினால அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தை தானே நமக்கு வேதம் தெரிவிக்கிறது. அப்பேற்பட்ட வேதத்துக்கே அவர் காரணபூதர் அப்படின்னு சொன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய சர்வஜனா இருக்கணும் அப்படிங்கிறது திருடப்படுத்துறதுக்காக வந்ததுன்னு முதல் வர்ணகம். 2வது வர்ணகத்துல ஏற்கனவே லட்சணம் சொல்லியாச்சு. 2வது அதிகரணத்துல இங்கே பிரமாணம் சொல்லப்படுறது அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. இப்ப இங்க எப்படின்னு கேட்டா ஸ்ரீகண்ட பாஷ்யப்படி பிரமாணத்தை சொல்லக்கூடிய அந்த வர்ணகம் இருக்கே, அது முதல்ல சாஸ்திரயோனித்வாத்திர இந்த அதிகரணம் வந்தது பிரமாணத்தை சொல்றதுக்கு தான், பிரம்ம பிரமாணத்தை சொல்றதுக்காக தான். அதே சமயத்துல சர்வஜத்வத்தை திருடீகரணம் பண்ணுவதற்கு அந்த சாங்கர பாஷ்யத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வர்ணகம் இருக்கு,
அந்த வர்ணகத்தை ரெண்டாவதாக போட்டு அதையும் சமர்சனம் பண்ணியிருக்கார். இது விசேஷம். இதே இந்த இடத்துல ராமானுஜ பாஷ்யம் எடுத்துட்டாலோ இல்ல மாத்வ பாஷ்யத்தை எடுத்துட்டாலோ அதுல எல்லாம் பிரமாணத்தை சொல்றதுக்காக மட்டுமே இந்த அதிகரணம் ரெண்டாவது அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது வர்ணகத்தை அவ தொடல, அது தேவையில்லைன்னு அவ நினைச்சுட்டா. இப்ப இங்க பாப்போம், இந்த சாஸ்திரயோனித்வா அப்படிங்கிறது எப்படி நம்ம விக்கிரகம் பண்ணணும். அந்த சமஸ்த பதம் இல்லையா, அப்ப இதுக்கு விக்கிரகம் பண்ணணும். சாமான்யமா பிரமாணத்தை சொல்லும் போது இந்த பதத்துக்கு எப்படி விக்கிரகம் சொல்லுவான்னு சொன்னா, சாஸ்திரம் யோனிஹி யஸ்ய யஸ்மின்னாவது சொல்லலாம். விஷய சப்தம் யோனிஹிங்கிறதுக்கு பிரமாணம்னு அர்த்தம். சாஸ்திரம் பிரமாணம் யஸ்மின் தத் சாஸ்திர யோனி தஸ்ய பாவஹ சாஸ்திர யோனித்வம். அதாவது சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டது அந்த பிரம்மம், அதனுடைய தன்மையை சொல்லக்கூடியது சாஸ்திரயோனித்வா அப்படிங்கிற இந்த சூத்திரம். பகுவிரிஷி தானே பண்ணுவான். ஆனா அதே சமயத்துல சாங்கர பாஷ்யப்படி பிரமாணத்தை சொல்லும் போது இந்த பதத்துக்கு இப்படித்தான் விக்கிரகம். ஆனா சர்வஜத்வத்தை திருடீகரணம் பண்ணும் போது சாஸ்திரஸ்ய யோனிஹி சாஸ்திர யோனிஹி தஸ்ய பாவஹ சாஸ்திர யோனித்வம்னு ஷஷ்டி தத்புருஷ விக்கிரகம் காமிச்சிருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்கார், ஸ்ரீகண்ட பாஷ்யத்துல அந்த ஷஷ்டி தத்புருஷ விக்கிரகத்தை எடுத்துட்டார். ஆனா விக்கிரகத்தை கொஞ்சம் மாத்தி சாஸ்திரத்தினுடைய பிராமணியத்தை சித்தம் பண்றதுக்கே எடுத்துன்னு போயிருக்காருங்கிறது விசேஷம். இந்த வியாக்கியானம் வேற எங்கேயுமே கிடையாது. எப்படி இந்த இடத்துல யோனி சப்தத்துக்கு பிரமாணம்னு அர்த்தம். யோனேர் பாவஹா யோனித்வம் அப்படின்னு முதல்ல ஒரு சப்தத்தை தயார் பண்ணிக்க வேண்டியது. அப்படின்னா பிராமணியம்னு அர்த்தமா. யோனி சப்தத்துக்கு பிரமாணம் அப்படின்னு அர்த்தமானால் அதுல ஒரு தொப்பிரத்தியத்தை சேர்த்தோம்னா, பாவப்பிரத்தியத்தை சேர்த்தோம்னா அப்ப யோனித்துவம், அதாவது பிராமணியம். இனிமேல் சாஸ்திரஸ்ய யோனித்துவம், சாஸ்திரஸ்ய பிராமணியம், சாஸ்திர பிராமணியம், சாஸ்திர பிராமணியாத்து பூர்த்தி பண்ணணும் வாக்கியத்தை. ஏற்கனவே ஒரு லட்சணம் சொன்னோமே, பிரம்ம லட்சணம். அப்பேற்பட்ட பிரம்ம லட்சணம் சாஸ்திர பிரமாணத்தினால சித்திக்கிறது, அனுமானத்தினால சித்திக்கல. அனுமானத்தினாலே ஜெகத்துக்கு காரணம் பிரம்மா அப்படிங்கிறது சாதிக்க முடியாது. ஏன்னா அனுமானத்துல ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு, தொந்தரவு இருக்கு, அதனால சாதிக்க முடியாது. அதனால சாஸ்திர பிரமாணத்தினாலதான் ஏற்கனவே சொன்ன லட்சணத்தோடு கூடின பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரியறது அப்படின்னு சூத்திரார்த்தம் கொண்டு வந்தார். இதுல இருந்து என்ன ஆச்சு, ஏற்கனவே சொன்ன அந்த பிரம்ம விஷயத்துல பிரமாணமாக இருப்பது சாஸ்திரம் தான் அப்படிங்கிறது சித்தமாச்சு இல்லையா. ஆக என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சுட்டார். ஆனா சாஸ்திரயோனித்வாங்கிறது விக்கிரகம் வித்தியாசமாக பண்ணிட்டார். இதுல உள்ள விசேஷம். வேற எங்கேயும் இந்த மாதிரி ஷஷ்டி தத்புருஷம் சொல்லி சாஸ்திர பிராமணியத்தை சொல்ற மாதிரி அர்த்தம் பண்ணல. லக்ஷண பிரமாணாதீனாஹி வஸ்து சித்தி ஜெகத்காரணம் பிரம்ம கிம் பிரமாணகம் இத்யதஹ ஆஹ சாஸ்திரயோனித்வா அப்படின்னு அவதாரிக்க. இப்ப சொன்ன விஷயம்தான், திருப்பி இன்னொரு தடவை சொல்லல. யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அத ஏவ ஜெகஜன்மாதி லட்சணம் பிரம்ம பவதீதி சேஷ. ஜெகஜன்மாதி லட்சணம் பூர்வ அதிகரணத்துல சொல்லப்பட்ட லட்சணத்தை கொண்டதாக அந்த பிரம்மம் ஆகிறதுன்னு சொன்னா அதுக்கு பிரமாணமாக சாஸ்திரம் இருப்பதாலே அப்படின்னு கொண்டுப்பார். சாஸ்திரம் அப்படி தெரிவிப்பதாலே இந்த விசேஷம் இப்படி ஒரு விக்கிரகம் நினைச்சிருக்காருங்கிறது அப்பய தீட்சிதர் வியாக்கியானத்துல சொன்னதுனாலே நமக்கு புரியுது. இன்னும் நான் ஜாஸ்தி வியாக்கியானம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது சொல்ல முடியாது, ரொம்ப பெருசா இருக்கு. அத்த ஜெகத்காரணம் பிரம்மா ஒரு அதிகரண ரச்சனையா காமிக்கணும் இல்லையா. அதிகரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான அவயவங்களை வரிசையா காமிச்சு இது விஷயம், இது சந்தேகம், இது மேல பூர்வபக்ஷம், சித்தாந்தம் அப்படி காமிச்சாதானே அதிகரணம் சொல்ல முடியும். அதனால முதல்ல அதிகரணம் ரச்சனை பண்ணி காண்பிக்கிறார். அத்த ஜெகத்காரணம் பிரம்மா சாஸ்திரைக கம்யம் உத பிரமாணாந்தரேணாபி கம்யம் இது சந்தேகா. ஜெகத்காரணம் பிரம்மான்னு சொன்னோமோ இல்லையோ, அப்படிங்கிறது எதனால தெரியுது, சாஸ்திரத்தினால மட்டுமே தெரியறதா, இல்ல சாஸ்திரமும் சொல்றது, இல்ல வேற மத்த பிரமாணமும் அதைத்தான் தெரிவிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமா. சாஸ்திரைக கம்யம்னு சொன்னா வேற பிரமாணத்துக்கு அது விஷயம் இல்லை. ரெண்டாவது பட்சத்துல சாஸ்திரமும் சொல்லலாம், அதே சமயத்துல மத்த பிரமாணங்கள்னாலையும் அந்த பிரம்ம ஜெகத்காரணம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கலாம். ரெண்டு பட்சத்துல எது எடுத்துக்க வேண்டியது சந்தேகம். இப்ப பூர்வபக்ஷம், ஜகத்துக்கு காரணம் பிரம்மா அப்படிங்கறதே சாஸ்திரத்தை தவிர்த்து அனுமான பிரமாணத்தினால கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம். அப்ப சாஸ்திரம் சொல்லலன்னு சொல்லல, சாஸ்திரம் சொல்றோம்,
ஆனா சாஸ்திரத்தை வச்சுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்ல முடியாது. அனுமான பிரமாணத்தினாலையும் இந்த விஷயம் அறியப்பட முடியும்னு பூர்வபக்ஷி சொல்லும். அப்படின்னா என்ன அனுமானம் பண்ணுவேன்? நீ எதை வச்சு அனுமானம் பண்றது? பிரம்மன் தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன அனுமானம் பண்றதுக்கு சாமகிரி இருக்கு அப்படின்னு கேட்டா அதை ஆரம்பிச்சு சொல்றார். ஜகதிதம் சாவயவம் காரியமேவ. உலகத்துல நம்ம எதை பார்க்கிறோமோ பூபூதராதிகள் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவார். நாம பண்ணாத காரியங்கள்லாம் உலகத்துல சேர்த்துக்க வேண்டியது. மனுஷால் நிர்மாணம் பண்ணப்பட்டது காரியம், அதுல யாரு கர்த்தான்னு சந்தேகம் இல்லை, அதுதான் தெரியறதே. மனுஷாலால நிர்மாணம் பண்ண முடியாத பண்ணப்படாத வஸ்து இருக்கே, பூமி இருக்கு, பர்வத்தம் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இயற்கைன்னு சொல்றோம். இதெல்லாம் முதல்ல காரியம்ங்கிறத சாதிக்கும். அது எப்படி சாதிக்கிறதுன்னா சாவயவம், இது அவயவங்கள் கொண்டதாக இருக்கு. எது அவயவங்கள் கொண்ட வஸ்துவோ அது நிச்சயமாக காரியமாக இருக்கு. அதாவது உற்பத்தி உள்ளது, அது உண்டாகக்கூடிய வஸ்து அப்படிங்கிறத சாதிக்கும். அப்படிதான் நம்ம இப்போ லோகத்துல பார்க்கணும். சாவயவமா இருக்கிற ஒரு வஸ்து உண்டாகக்கூடியதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு வியாப்தி நமக்கு தீர்மானமா இருக்கு. அப்படின்னா இதை யாராவது ஒருத்தர் பண்ணி இருக்கணும். யார் இந்த காரியத்தை உற்பத்தி பண்ணினா? தானாவே உண்டானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே நிராகரணம் பண்ணப்பட்ட விஷயம். ஒரு காரியம் உண்டாகிறதுன்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு கர்த்தா இருந்தே ஆக வேண்டும். ஒத்தரும் பண்ணல, தானா ஆயிடுத்து அப்படிங்கிற வாதம் ஏற்க முடியாது, தீர்மானம் ஆயிடுச்சு. தச்ச வைச்சித்ரிய கர்ப்பிதத்துவேன ஸ்வோச்சித கர்த்திருக்கம் இது கஷ்டித் கல்பனீய சர்வஜத்வாதி மா. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜகத்து காரியம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இது வெறும் காரியம் மாத்திரம் இல்லை, ரொம்ப விசித்திரமான காரியம், வைச்சித்திரியம் கொண்ட காரியமாக இருக்கு. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான வைச்சித்திரங்கள் உள்ளதாக இந்த ஜெகத்து அமைந்திருக்கு. அப்படியானா இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் தான் இந்த ஜெகத்தை, இந்த காரியத்தை உண்டாக்கின கர்த்தாவாக இருக்க வேண்டும். ஸ்வோச்சித கர்த்திருக்கம், தெரியாதவனால பண்ண முடியாது, அதனால தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆக இதுக்கு ஒரு கர்த்தா, இதெல்லாம் தெரிஞ்சவன், அதான் சர்வஜன்னு சொல்லும். அப்படி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு அனுமானத்தால தெரிஞ்சுக்க முடியும். அனுமானத்தால் தெரிஞ்சுக்க முடியுமோ இல்லையோ? அனுமானத்தால தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னதுனால இப்ப என்ன வந்தது அப்படின்னு கேட்டா, அதனால நாசௌ சாஸ்திரைக கம்யா. சாஸ்திரம்னா வேதாந்தம், வேதாந்தத்தினால மட்டுமே இந்த விஷயம் அறியப்படுகிறதுங்கிறது இல்லை. நம்ம இப்ப அனுமானத்தினாலேயே அதை தெரிஞ்சுட்டோம். சர்வஜனான ஒருத்தர் கர்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிறார் அப்படின்னு அனுமானத்தால கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையோ? அப்ப சாஸ்திரத்தை தவிர்த்து வேற பிரமாணத்தாலையும் இந்த விஷயம் தெரியக்கூடியதாக இருக்கு. அதனால இந்த பிரம்மஸ்வரூபம் சாஸ்திரிக்கு கம்யம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அதனால என்ன? சாஸ்திரம் பிரமாணமே இல்லைன்னு நீ சொல்லலையோனா? சாஸ்திரத்தாலையும் தெரிஞ்சுக்கலாம், வேற விதமாவும் தெரிஞ்சுக்கலாம், அப்படித்தானே சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டா, நாஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் அங்க கொண்டு போற. சாஸ்திரத்தால தெரிஞ்சுக்கலாம், வேற பிரமாணத்தாலையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்தால் என்ன ஆபத்துன்னு கேட்டா, சாஸ்திரம் இதுக்கு பிரமாணம் ஆகாது. என்னடா அது ரொம்ப போச்சு, நான் சொன்னது சாஸ்திரத்தாலையும் தெரிஞ்சுக்கலாம், மத்த பிரமாணத்தாலையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், சாஸ்திரம் பிரமாணம் ஆகாதுன்னு பூர்வபக்ஷம் பண்றியே, இது எப்படி என்ன? அது சொல்றார், சாஸ்திரம் மத்த சாதாரணமான சப்த பிரமாணத்துக்கு அது இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்ச விஷயத்த கூட சொல்லலாம். ஆனா சாஸ்திரத்தினுடைய ஸ்வரூபத்தை பார்த்தா அது எதை சொல்லணும்னு சொன்னா, மத்த பிரமாணங்கள்னால அறியப்பட முடியாத விஷயத்த சொல்லி கொடுத்தாதான் அதுக்கு சாஸ்திரம்னு பேர். சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்பிராப்த விஷயத்வா இது பூர்வபக்ஷா. மீமாம்சகால் இப்படிதான் சொல்லுவான், அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவத்து. வேற எந்த பிரமாணத்தாலையும் தெரியாத விஷயத்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும். சாஸ்திர லட்சணமே இப்படிதான் சொல்றான், க்ஷேண அனுவித்யாவா யஸ்தூபாயோ ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. அப்ப என்னாச்சு, சாஸ்திரம் நிச்சயமா மத்த பிரமாணத்தால அறியக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வரல. அது வந்தது யாருக்கும் தெரிய முடியாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக. அப்படியானால் இப்ப இந்த பேர்பட்ட ஜெகத்காரணமான பிரம்மம் அனுமான பிரமாணத்தினால கூட அறிய முடியுமானால் அப்ப அதை சொல்லி கொடுக்கறது சாஸ்திரத்தினுடைய காரியம் இல்லை.
அப்ப சாஸ்திர பிரமாணக்கம் அது சொல்லவே முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம். இதுக்கு சித்தாந்தம் சொல்றார். சித்தாந்தஸ்து ஜெகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம். வேதாந்த சாஸ்திரத்தினாலதான், வேதாந்தம் என்கிற சாஸ்திரத்தினாலதான் இந்த ஜெகத்காரணம் பிரம்மங்கிறது அறியப்பட முடியும். அப்படின்னா என்னாச்சு? சொன்ன அனுமானம் தப்புன்னு சாதிக்கணும்னு அடுத்து தார்க்கிகன் சொன்ன அனுமானப்படி இப்படி தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத அது சித்தவத் கிருத்திய. அப்படின்னா சாஸ்திரம் ஒண்ணுனாலதான் தெரிஞ்சுக்க முடியும்னு. அது எந்த ஹேத்துவை வச்சு சாதிக்கிறேன்? சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சு சொல்ல முடியும் இந்த விஷயத்த அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி சொல்ற? அதுக்கு என்ன ஹேத்து அப்படின்னு கேட்டா சாஸ்திரமே ஹேத்து. நாவேதவின் மனுதே தம் பிருகந்தம். இந்த வாக்கியம் சாஸ்திரத்துல இருக்கு, வேத வாக்கியம் இது. அவேதவித்து, வேதம் தெரியாதவன், அதாவது வேதவித்தாக இல்லாதவன், பிருகத்துனா இங்க பிரம்மம், அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிய முடியாது. முடிஞ்சு போச்சு. அப்போ வேதம் தெரிஞ்சவனாலதான் முடியும்னு சொன்னா வேதம் தான் அதுக்கு அதை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம்னு சித்தமாயிடுது இல்லையா? ஆக இந்த ஸ்ருதியை வச்சுண்டு சாஸ்திரீக யோனித்துவத்தை, அதாவது சாஸ்திரீக கம்யத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூத்திரத்துல சாதிக்கிறார். நாவேதவின் மனுதே தம் பிருகந்தம் இத்தியாதிஷு வேதாந்த சாஸ்திரம் அந்தரேண பிரம்மணா போதா சம்பவ ஸ்ரவணா. வேதாந்த சாஸ்திரம் இல்லாவிட்டால் பிரம்ம தெரிந்து கொள்ளவே முடியாது, பிரம்மஞானங்கிறது அசம்பவம், சம்பவிக்காது. அப்ப நான் இவ்வளவு சிரமப்பட்டு யுக்தி எல்லாம் கொண்டு அனுமான பிரமாணத்தினால இதே விஷயத்தை தெரிஞ்சு முடிகிறதுன்னு சொன்னேனே அப்படின்னு கேட்டா அது சொல்றார். எதுக்தம் சாவயவத்வாத் காரியத்துவ சித்தௌ பிரபஞ்சஸ்ய கர்த்தா சமுச்சிதா கல்பியா ஏகஹா இதி ததசத். பூர்வபக்ஷி சொன்னபடி அந்த அனுமான பிரமாணம் இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு போராது அப்படிங்கறத இப்ப சொல்றோம். அது சரியில்லை. ஏன்? விசித்திர ரச்சனஸ்ய கோபுர பிராசாதாதேஹே பகுகர்த்திருக்கத்துவ தரிசனா. சூத்திரம் மாதிரி போட்டார். நீங்க நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது, இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். இப்ப சாதாரணமா நம்ம லோகத்துல பார்க்கும்போது சின்ன காரியமா இருந்தா ஒருத்தனே பண்ணிடுவான். ஆனா பெரிய காரியமா இருந்தா ஒத்தனால பண்ண முடியாது. ஒரு பெரிய விசித்திரமான பல சௌகரியங்களோடு கூடி இருக்கும் ஒரு பங்களாவை கட்டணம் அப்படின்னு சொன்னா ஒத்தையா ஒருத்தன் இருந்தான்னா பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. ஆனா ஒத்தனால பண்ண முடியாட்டாலும் பல பேர் வேலை செஞ்சு அப்படி ஒன்ன உண்டாக்க முடியும். இதான பாக்குறோம். இப்ப நம்ம ஜெகத்துல பூமியோ பர்வதமோ சமுத்திரமோ இதெல்லாம் பார்த்து நாம உண்டாக்க முடியாது, நாம உண்டாக்கலேங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இதை உண்டாக்குறவன் ஒருத்தனாக தான் இருக்கணும்ங்கிறத நீ எதை வச்சு கண்டுபிடிப்ப? விசித்திரமான பெரிய கட்டடங்களை உண்டாக்குறதுக்கு பல பேர் வேலை செய்யும்படியாக இருக்கே. அதே மாதிரி நாம பார்க்கக்கூடிய இந்த பூபூதராதி பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர்கள் பல பேர் சேர்ந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால இப்ப உண்டாக்கி இருக்கலாமே. அப்படி இருந்தால் பல பேர் சேர்ந்து உண்டாக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமா அது ஈஸ்வரனாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா அதுல உபயோகப்படுத்தக்கூடியவாழ்ல எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சவாளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தனுக்கு அந்த செங்கலை வச்சு வீடு கட்டதான் தெரிஞ்சிருக்கும், ஆனா மர வேலை தெரியாததாக இருக்கும். இன்னொருத்தனுக்கு அதுதான் தெரியும், இது தெரியாதவன் இருக்கலாம். அத்தனை பேரும் அசர்வஜாள் கிஞ்சிஜாளா இருக்கிறவா சேர்ந்து ஒரு விசித்திரமான ஒரு பவனத்தை நிர்மாணம் பண்றான். அப்ப அதே மாதிரி பல கிஞ்சிஜர்கள், அநேக கிஞ்சிஜர்கள், கிஞ்சிஜன்னா சர்வஜன் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன், அப்பேற்பட்டவா சேர்ந்து இந்த ஒரு பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கி இருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டால் உன் அனுமானம் அடிபட்டு. எப்பவுமே அனுமானத்துல இந்த ஹேத்து உண்டு, ஆனா இந்த ஹேத்து இருந்தால் அந்த சாத்தியம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அனுமானம் ஆடி போயிடும். இதுக்கு அவன் பதில் சொல்லணும். அப்ப சாதாரணமா எப்படின்னு கேட்டா நம்ம பர்வத்தத்திலே புகை வரத பாக்குறோம் இங்கேருந்து. அப்ப அனுமானம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? அந்த புகை வச்சுட்டு அங்க அக்னி இருக்கு அப்படிங்கறத அனுமானம் பண்ணி கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு அவன் இன்னொருத்தருக்கு சொல்றச்ச புகை இருக்குப்பா, அதனால இந்த அக்னி இருக்கு அப்படின்னு சொல்றான் இல்லையா? இப்ப அவன் ஒரு சமயம் கேட்கறான், புகை இருக்கட்டும், அது இருக்கு தெரியுது, ஆனா புகை இருக்குங்கிறதுக்காக அக்னி இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டான்னா
இதுதான் அப்பிரயோஜகத்துவ சங்கான்னு சொல்லுவான். இந்த மாதிரி சங்கை பண்ணினான்னா அவன் பதில் சொல்லணும், அப்பா புகை அக்னி இது ரெண்டுக்கும் ஒரு காரிய காரண பாவம். நெருப்பு புகையறதுக்கு காரணம். அப்ப அக்னியே இல்லாம காரணமே இல்லாம புகை எப்படி வர முடியும்? ஆகையால இந்த புகை வந்திருக்கோ இல்லையோ, அதனால அங்க நெருப்பு இருக்கு அப்படிங்கிறத தீர்மானமா பண்ண. ஆக என்னாச்சு, அவன் ஒரு கேள்வி கேட்டான்னா அப்பிரயோஜகத்துவ சங்கைன்னு இதை சொல்லுவா. இந்த சங்கைய பண்ணினா உடனே அதுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு சரியான யுக்தியை சொல்லி அவன் திருடப்படுத்தணும் தன்னுடைய பட்சத்தை. ஆனா சொன்ன அனுமானத்துல அதாவது ஈஸ்வரனை சாதிக்கிறதுக்காக அவ சொல்லக்கூடிய அந்த அனுமானம் இருக்கே, அந்த அனுமானத்துல அப்பிரயோஜகத்துவ சங்கை இப்ப பண்ணியாச்சு. ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கணும்னு என்ன அவசியம்? நிறைய பேர் சேர்ந்து இப்பேற்பட்ட பெரிய ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கலாமே. நீ அப்போ ஈஸ்வரனாதான் அவன் கர்த்தா, ஜெகத்கர்த்தா ஈஸ்வரனாக தான் இருக்கணுங்கிறது எதை வச்சு நீ அனுமானம் பண்ற அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம். ஆக உன்னுடைய அனுமானத்துல சங்கை வந்தாச்சு. இந்த சங்கை வந்த பிறகு நீ அதுக்கு பதில் சொல்லணும். சொல்லலைன்னா அனுமானம் தாங்காது, இது ஈஸ்வரனை சாதிக்க முடியாது. ஆக உங்ககிட்ட சொல்றதுக்கு பதில் இல்லை. ஆகையால அனுமானத்தை கொண்டு ஈஸ்வரனை சாதிக்கிறது முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ருதி இந்த மாதிரி சர்வஜனாக ஒரு ஈஸ்வரன் தான் ஜெகத்தை நிர்மாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் சித்தமா இருக்கு. ஜெகத் ஜன்மாதி காரணமாக பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா ஸ்ருதி சொன்னதுனாலதானே தெரிஞ்சது, அனுமானத்தால தெரிஞ்சுக்க முடியலையே. ஆகையாலே ததாச்ச ந அனுமானேன ஏக கர்த்திருக்கத்துவ சித்தி, ஒரே ஈஸ்வரன் இந்த ஜெகத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அனுமானத்தை வச்சு சொல்ல முடியாது. வியாப்தி பலேன தஸ்ய கர்ம பாரவசியாதி பிரசங்கச்ச, அனுமானத்தால நீ சொல்ல வந்தால் இப்ப என்ன ஆகும்னு கேட்டா இன்னொரு தோஷமும் வரும். நாம லோகத்துல கர்த்தாவுன்னு யார நினைக்கிறோமோ, ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய கர்த்தாவானவர் எல்லாருமே ஒரு கர்மாவுக்கு பரவசமாகத்தான் இருக்க, கர்மாவுக்கு அதீனமாக இருந்துட்டுதான் வேலை செய்ய முடியாது. கர்மாங்கிறது அவருடைய புண்ணிய பாபங்கள் சுகதுக்காதிகளை சொல்றது, சுகதுக்காதி காரணமான அதிர்ஷ்டத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இவா எந்த காரியத்தை பண்ணினாலும் அந்த காரியத்தினுடைய பலத்தை எதிர்பார்க்காமல் பிரவர்த்திக்கிறது இல்லை. பிரயோஜனம் அனுத்திஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு ஒரு நியாயம். ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும், அது இல்லாட்டா வேலை செய்ய மாட்டான். அப்படி இருக்கும்போது பலத்தை எதிர்பார்த்து இவன் அந்த காரியத்தை செய்யணுமானால் இந்த காரியம் இவனுக்கு பலத்தை கொடுக்கணும். அந்த காரியத்தினால ஏற்பட்ட பலத்தை இந்த கர்த்தா அனுபவிக்கணுமானால் அந்த அனுபவத்துக்கு காரணமான புண்ணியம் அவனிடத்தில் இருக்கணும். அது இல்லாட்டா அனுபவம் வராது. இது ஒரு நியமம். இவன் அனுபவிக்கக்கூடிய அந்த சௌக்கியத்துக்கு இவனுடைய அதிர்ஷ்டம் காரணம். இந்த தர்மாதர்மம் கூட இருக்கிறதுனாலதான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான் இவன். அப்ப சுகதுக்கம் இல்லாட்டா ஒருத்தனுக்கு சுகம் வரத்துக்கு அதிர்ஷ்டமே இல்லாதவன் சுகத்துக்கு சாதனத்தை சம்பாதிச்சுண்டும் சுகம் வராம இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவன் சௌக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணிட்டா, ஆனா சௌக்கியத்தை காணும். ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு வேண்டிய அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழியே இல்லை. இப்ப என்னாச்சு, ஒருத்தனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் வருது, சௌக்கியமா இருக்கான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கர்மாதர்ம பாரவசியம் அப்படிங்கிறது ஒரு தோஷம் வரும். துக்க விஷயத்தையும் நம்ம இப்படியே பார்க்கலாம். ஒரு சில விஷயத்த நாம பெரிய துக்கமா நினைச்சுட்டு இருப்போம், ஆனா அதை அனுபவிச்சுட்டு அவ பாட்டுக்கு ஆனந்தமா சில பேர் இருந்துருவா. அப்ப இதை பாக்குறச்ச என்ன தெரியுது, இதே துக்கத்தை என்னால தாங்க முடியாது, இவர் பாட்டுக்கு தாங்கிட்டு சுகமா இருக்காரு அப்படின்னு கேட்டா அது எனக்கு துக்கம் அவருக்கு துக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப ஏன் அப்படி எப்படி ஆகும்? ஒருத்தருக்கு அது துக்கம், ஒருத்தருக்கு துக்கம் இல்லைன்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து வரக்கூடிய துக்கானுபவத்துக்கு காரணமான ஒரு அதிர்ஷ்டம் என்கிட்ட இருக்கு, அவருக்கு இல்ல, அதனால இந்த துக்கம் அவருக்கு துக்கானுபவமாக மாறல அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆக இந்த விதத்துல கர்மாவில யாரு பிரவர்த்திக்கிறானோ அத்தனை பேரும் கர்ம பரவசமாகத்தான் இருக்கான். அதுக்கானதான் அவன் அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கும் போக்தாவாக ஆகிறான். சுருக்கமா சொல்லணும்னா கர்மபல போக்தாவாக இருந்துட்டு தானே இவன் காரியத்தை செய்யறான், அதுக்காக தானே செய்யறான். இவன் போக்தாவாக ஆகணும்னு சொன்னா நிச்சயமா இவனுக்கு அந்த கர்மா இருந்தா, ஆக கர்மாதீனமாக அவன் இருக்கணும். இப்ப ஈஸ்வரன் ஜெகத் சிருஷ்டிய பண்ணக்கூடிய கர்த்தாவாக ஆயிட்டான்னு சொன்னா அவன் கர்மபல பரவசன் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாதே. அதனால நீ சொல்றபடி நீ லோகத்துல திருஷ்டத்தை வச்சுட்டு நீ அனுமானம் பண்ணி கர்த்தாவை சாதிக்கிறேன்னு சொன்னால்
நீ சாதிக்கக்கூடிய கர்த்தா கர்ம பரவசனாக இருப்பானே தவிர அவன் ஈஸ்வரனாக இருக்க முடியாது. ஆக அனுமானத்தை கொண்டு ஈஸ்வரனை சாதிக்க முடியாது. ஏதோ பக்ஷ தர்மதாபலா அனுமானேன ஜெகத்தோ விலக்ஷண ஏககர்த்திருக்கத்துவ சித்தாவபி. ஒரு அபிசப்தம் போட்டார். தார்க்கிகால் இந்த விஷயத்திலே பெரிய கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஈஸ்வர சித்தின்னு கங்கேஷோபாத்தியாயர் தத்துவசிந்தாமணி அப்படிங்கிற அந்த கிரந்தத்திலே பெரிய கிரந்தம். அந்த கிரந்தத்துல அனுமானத்தை நிரூபணம் பண்ணிட்டு கடைசியில ஈஸ்வரவாதம்னு ஒண்ணு வச்சிருக்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இவ்வளவு தூரம் நான் எல்லாம் அனுமானத்தை எல்லாம் சரிப்படுத்திருக்கேனே, நிரூபணம் பண்ணியிருக்கேனே, இதனுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டா ஈஸ்வர சித்தி. அதுக்கு இது உபயோகப்படணுங்கிறதுக்காகத்தான் அனுமான நிரூபணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதனுடைய தாற்பயம். அப்ப அவ இவ்வளவு பெரிய புஸ்தகங்கள் எல்லாம் எழுதி ஈஸ்வரனை அனுமானத்தால சாதிக்கிறாளே, நீங்க ஒரே வார்த்தையில இதெல்லாம் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டா, சரி போனா போறது, நீ சொல்றபடி வச்சுப்போம். அப்படி பக்ஷ தர்மதாபலா ஹேதோ பக்ஷ தர்மதாபலா சில விஷயங்கள்லாம் சித்திக்கிறதுன்னு அவ சொல்றான். நம்ம ஹேத்துவ இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த பர்வதத்துல புகை வரத்தை வச்சுன்னு நான் அனுமானம் பண்றேனே அக்னி இருக்குன்னு. எந்த அக்னி இருக்கும்? நான் ஏற்கனவே சமயக்கட்டுல பார்த்தேன்னு அந்த அக்னியா இதுல இருக்கும் அப்படின்னு கேட்டா இருக்காது. நான் ஏற்கனவே பார்த்த அக்னி இல்ல, அது நான் பத்த வச்ச அக்னி, அடுப்பை எரியறதுக்கு சமையல் பண்றதுக்காக வந்த அக்னி. ஆனா இங்க பர்வதத்துல எரியக்கூடிய அக்னியா இருந்தால் அது தானா பிடிச்சுட்டு காட்டு தீயா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கலாம். அப்ப இது எப்படி தெரியும்? நீ அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியும். இந்த அக்னியானது தானா பிடிச்சுட்டு எழுதிற அக்னியா இல்ல யாராவது ஏத்தி விட்ட அக்னியா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஏதோ பக்ஷ தர்மதாபலா வியாப்தியை வச்சுன்னு சொல்ல முடியாத சில விஷயங்கள் அந்த பக்ஷத்தினுடைய விசேஷத்தை பார்க்கும்போது அதுல இந்த ஹேத்துவ வச்சுன்னு சாதிக்கிறதுனால நமக்கு சித்தமாகும். ஒன்னும் இல்ல, சுலபமா சொல்லலாம். இங்க பர்வதீய அக்னி சித்தமாகுமா இல்ல மகாநசிய அக்னி சித்தமாகுமா அப்படின்னு கேட்டா, பர்வதீய அக்னின்னு எல்லாரும் சொல்லுவான், நிச்சயமா சொல்லுவான். மகாநசிய அக்னின்னு சொன்னா சமயக்கட்டுல இருக்கக்கூடிய அக்னி, அது இங்க இருக்கிறதாக இவன் அனுமானம் பண்ண முடியாது. இவன் அனுமானம் பண்ணக்கூடிய அக்னி நிச்சயமாக பர்வதத்தில் உள்ள அக்னியாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா? இங்க விசுமத்தை பார்த்துட்டு மகாநசத்துல அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியாது. அப்படி இதெல்லாம் பக்ஷ தர்மதாபலா சித்தியத்தின்னு ஒரு வார்த்தை போடுவா. அந்த பலத்தை வச்சுண்டு ஜகத்துக்கு இது விலட்சணமான ஒரு கர்த்தா. நம்மளை போல அசர்வஜ கர்த்தா கிடையாது, சர்வஜரான ஒரு கர்த்தா. இந்த கர்த்தாக்களை காட்டிலும் வித்தியாசமான ஒரு கர்த்தா சித்தமாகிறார். அவரும் ஒருத்தராக இருந்துட்டு இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பண்ணக்கூடிய கர்த்தாவாக சித்தமாகிறார்னு வச்சுண்டாலும் கூட வச்சுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. உன்னுடைய திருப்திக்காக சொல்றேன் வச்சுக்கோ அப்படின்னு வச்சுண்டாலும் நிமித்தோபாதான சக்தி யுக்த ஏக கர்த்திருக்கத்துவ சித்திர் நாஸ்தி அனுமானேன நாஸ்தி. என்னன்னு கேட்டா, லோகத்துல கர்த்தா நிமித்த காரணம் தான், உபாதான காரணம் வேறன்னு பார்க்க. ஒரு குலாலன் மண் எடுத்து மண்ணால பானையை நிர்வாணம் பண்றான் அப்படின்னு சொன்னால், குலாலன் அந்த பானைக்கு கர்த்தா நிமித்த காரணம் தான், அவன் உபாதான காரணம் இல்லை. அதே சமயத்துல அவன் எந்த மண்ணை வச்சு அந்த பானையை நிர்மாணம் பண்றானோ அந்த மண்ணானது அந்த பானைக்கு உபாதான காரணம் தானே தவிர அது நிமித்த காரணம் கிடையாது. எங்க வேணாலும் பார்க்கலாம், நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை காரியத்திலயும் நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற, அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில இந்த பிரபஞ்சத்துக்கும் நீ கர்த்தாவை சாதிச்சே ஆனால் அந்த கர்த்தா என்னவா இருக்க முடியும்? வெறும் நிமித்த காரணமாகத்தானே இருக்க முடியும். ஆனா எனக்கு என்னுடைய சித்தாந்தப்படி இந்த பரமாத்மா ஜகத்துக்கு வெறும் நிமித்த காரணம் மாத்திரமில்லை, உபாதான காரணமாகவும் இருக்கிறார். ஜகத்துக்கு காரணம் பரமாத்மா அப்படின்னு சொல்றச்சே அவர் வெறும் நிமித்த காரணம் இல்லை, நீ சொல்ற மாதிரி இல்லை, நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார். இதை சொல்றதுக்கு மேல அதிகரணம் வரப்போறது. பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா அதிகரணம் இருக்கு. இதை எங்கேயாவது அனுமானத்தால சொல்ல முடியுமா? இதுவரை பார்க்காத விஷயத்தை நீ எப்படி அனுமானத்தால சாதிக்க முடியும்? பார்த்தது உபாதான காரணங்கிறது வேற, நிமித்த காரணங்கிறது வேற. ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு உபாதானம் வேற, நிமித்தம் வேற, இப்படித்தான் பார்த்திருக்கோம். நிமித்த காரணத்துக்கு லட்சணம் சொல்றச்சியே இந்த சமவாய் காரணம் அசமவாய் காரணத்தை விட்டுட்டு பாக்கி உள்ளது நிமித்த காரணம்னு சொல்லி கொடுக்குறாளே, அப்ப எப்படி இதே நிமித்த காரணம் சொல்ல முடியும்? நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக உன்னுடைய அனுமானப்படி நீ பார்த்ததை வச்சுட்டு அனுமானம் பண்ணி சாதிக்கணும்னு நினைச்சா அப்போ நிமித்த காரணமும் தான் சித்தமாகுமே தவிர உபாதான காரணம் சித்தமாகும். அப்போ
இதுக்கு நீ ஸ்ருதியத்தான் எடுத்துட்டானா. அதனால நிமித்த உபாதான சக்தி யுக்த ஏக கர்த்திருக்கத்துவ சித்தி நாஸ்தி. விலட்சணமா ஒரு கர்த்தா இருக்கார் அப்படின்னு சித்தமானாலும் இந்த அளவுக்கு அனுமானத்துல சாதிக்கிறதுக்கு முடியாது. ததா ஆகையாலே வேதாந்த சாஸ்திரைக கம்யம் தத் பிரமாணகம் பிரம்மா இது சித்தம். அத ஜெகத்காரணம் பிரம்மா இப்பேற்பட்டது அப்படிங்கிறது வேதாந்த சாஸ்திரம் ஒண்ணுனால்தான் அறியப்படுறது அப்படின்னு சித்தாந்த மொழிவிட்டார். இதுக்கு மேல அங்க சாங்கர பாஷ்யத்துல முதல் வருடமா சொன்ன விஷயத்தையும் இங்க எடுத்துக்கிறார். அனேன சூத்திரேன பூர்வாதிகரண பிரதிபாதித்த ஜெகத்காரணத்துவ சித்தி உபயோகி சர்வஜ்ஞத்வம் பிரம்மணः சாஸ்திராணாம் வேதானாம் யோனித்வாத் காரணத்வாத் சித்தியதி இத்யபி பிரதிபாத்தியதே இதி கேச்சிதாஹு. சில பாஷ்யக்காரர் சங்கர பகவத்பாதால் அப்படிதான் பண்ணியிருக்கார். அவ அந்த மாதிரி சொல்றா. என்ன சொல்றா? பூர்வாதிகரண பிரதிபாதித்த ஜெகத்காரணத்துவ சித்தி. பூர்வாதிகரணத்துல ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு சொல்லப்பட்டது இல்லையா? இந்த ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு சொல்லணுமானால் பிரம்ம சர்வஜமா இருந்தா தான். அது நம்மள போல கிஞ்சிஜனா இருந்ததுன்னு சொன்னால் அதனால ஜெகத்தை நிர்மாணம் பண்ண முடியாது. ஏன் தெரியாத விஷயத்தை எப்படி செய்ய முடியும்? அதனால சர்வஜனாக இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சர்வஜத்துவத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை காண்பிக்கிறது இந்த சூத்திரம். எப்படி எந்த காரணத்தை காண்பிக்கிறது? சாஸ்திர யோனித்வாத்துல இருக்க சாஸ்திராணாம் யோனிகி. சாஸ்திராணாம்னா வேதானாம், யோனித்வாத் காரணத்வாத். மத்த பிரமாணங்கள்னால தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சாஸ்திரத்துக்கே இது காரணமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப இது நிச்சயமா சர்வஜனாதா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். இத நான் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை என்ற சூத்திரஸ்ய சூச்சனாத்மகஸ்ய அர்த்தத்வயாபிதானே ஸ்லேஷகாவ்யவத் வாக்கியபேதாதி தோஷ அபாவாத் புனः அதிகரணாந்தர பிரஸ்தாவா. இந்த விஷயத்தை அவர் கண்டிக்கல, இது தப்புன்னு சொல்லல, இது நல்லதுதான், இந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த சூத்திரம் சித்தாந்தத்தை சூச்சனம் பண்றோம். சூச்சனம் பண்ணக்கூடிய சித்தாந்தமானது அநேகமாக கூட இருக்கலாம். ஒரே சூத்திரம் ஆனா சித்தாந்தம் 2 அப்படின்னு வர முடியும். விருத்தமா இருந்துடக்கூடாது. அந்த 2 சித்தாந்தத்தை இது சொல்றதுன்னு சொல்லக்கூடாது. விரோதம் இல்லாத 2 விதமான சித்தாந்தத்தை ஒரே சூத்திரத்தினால சொல்லப்படுறதுன்னு சொன்னால் அது தப்பு கிடையாது. அர்த்தத்வயாபிதானே ஸ்லேஷகாவ்யவத் கவிகள் அதே பதத்தை உபயோகப்படுத்தி ஒரே தடவை பதத்தை உபயோகப்படுத்தி 2 அர்த்தத்தை 2 வாக்கியார்த்தத்தை ஏற்படும்படியாக பண்ணுவான். அது ஸ்லேஷகாவ்யம், ஸ்லேஷம்னு சொல்லுவோம். 2 அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக அமையும் அந்த ஒரே ஸ்லோகம். அப்ப அது தோஷமா? அது அலங்காரம் தான், கவியுடைய சாமர்த்தியம். அவன் அதுக்கு தகுந்த போல பதத்தை போட்டு 2 அர்த்தத்தை வரும்படியா பண்றான். அப்ப சூத்திரக்காரர் அதை விட பெரிய சாமர்த்தியம் கொண்டவர். அவர் என்ன பண்றார்? ஒரே சின்னதா ஒரு சாஸ்திரிய யோனித்வாத்துல ஒரு சூத்திரத்தை பண்ணி இதுல பலவிதமான அர்த்தங்கள் வரத்துக்கு வழி பண்றார். அதனால இது தோஷம் இல்லை.